தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மதிப்புக்கு மரியாதைக்குரிய இங்கே 61வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்ற பேராசிரியர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் பேரவை ஆளுநர்களுக்கும் நன்றி கிடந்த பாராட்டை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பலமுறை நிகழ்ச்சி தொடர்கின்றேன். நிறைய பேர் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால டைம் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எனக்கு 11:30 ப்ரோக்ராமு இப்போ 1 hour போகுது. இந்த நேரத்தில் நம்ம கிடச்சிருக்கு. ஒரு 4-5 வாய்ஸை பண்ணி காமிச்சிட்டு, ஏன்னா காலம் 10 நேரமாக இருக்கிறதுனால எனக்கு குழந்தைங்களாம் பேசோடு இருப்பாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை குறுகியமாக ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி முடிக்கிறேன். இப்போ சில நடிகர்கள் மெட்ராஸில் ட்ரெயினில் வர்றாங்க. இன்னும் பாம்பேலேருந்து நவஜீவன் எக்ஸ்பிரஸ், அதாவது பாம்பே விட்டு மெட்ராஸ் வர ட்ரெயின் வர்றாங்க. அது எக்ஸ்பிரஸ் வேகமான ஸ்பீடில் வரும். அந்த ட்ரெயினில் நல்லா போயிருக்கேன். அந்த ட்ரெயினில் வர்றாங்க. தேங்க்யூ. இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் ஹெலிகாப்டர் வராங்க. இப்போ கலைஞர் அவர்கள் உங்கள்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? கலைஞரும் வந்துட்டாங்க. கலைஞர் வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் இதில் சிறப்பு விருந்தினர் வந்தாக்க அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவோம்.
இப்போ சிவகாசி பட்டாசு வெடிச்சா எப்படி இருக்கும்? சினிமாவில் வந்து டப்பிங் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மியூசிக் கொண்டு வருவாங்க. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன். விஜய் சார் கூட ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சார் கூட 3 படம் நடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தேவா சார்ட்ட வந்து மியூசிக் டைரக்டர் தேவா சார்ட்ட ஒரு 10 வருஷமாக அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள மகிழ் வைக்கிறதுக்காக வந்து இந்த வெடி சவுண்டு பட்டாசு கை தட்டுங்க, நீங்கள் நல்லா கை தட்டுங்க. கை தட்டுறது வந்து உங்கள் பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகும். அதுக்கு தான் வந்து கை தட்டுறது. நீங்கள் காலையில் எழுந்துச்சு ஒரு 50 வாட்டி கை தட்டுங்க. உங்களுக்கு எனர்ஜி உற்பத்தி ஆகும், பிளட் சர்க்குலேஷன் ஆகும், சுகர் ப்ரெஷர்லாம் வராது. கை தட்டுறதுல அவ்வளோ வந்து ஒரு இது இருக்குது. நீங்கள் அக்குபஞ்சர் இங்கே போயிட்டு கேட்டிங்கன்னா தெரியும். அந்த நம்ம கையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. அதனால் காலில் வெறுங்காலோட வாக்கிங் போகிறாங்கல்ல நிறைய பேர், அப்போ வந்து செப்பல் போட்டு போகிறாங்க வாக்கிங். செப்பல் போட்டு வாக்கிங் போனாக்கா அது நோ யூஸ். செருப்பு இல்லாமல் வாக்கிங் போகணும். அந்த வந்து காலில் வந்து கல் குத்துதில்ல, அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரெஷரு சுகர்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ கலைஞர் அவர்கள் பேசினா எப்படி இருக்கும்? சைலன்ஸ். என் தமிழில் மேலான உடன்பிறப்புகளே வணக்கம். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கைகளோடு நடப்போம் என்று இந்த 61வது ஆண்டு விழாவிற்கு வந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உறவினர்களே, சிறியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேரறிஞர் அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கைகளோடு நடப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அண்ணா வாழ்க. தேங்க்யூ. கைத்தட்டு பத்திரங்க, கைத்தட்டு பத்திரம். இப்போ எம்ஜிஆர் அவர்களே நீங்கள் எப்படி கபடி பாடி போய் தோற்று போயிட்டீங்க, நம்பியார் கூடலாம் சண்டை போட்டீங்க, இதில் ஏங்க நீங்கள் தோற்று போயிட்டீங்க கபடியில் அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் சார் சொல்கிறாரு, நான் கபடி பாடி போனேன், ஒருத்தன் காலை போட்டான், இன்னொருத்தன் கையை போட்டான், நான் அப்படி போனேன், எல்லை போட்டேன், ஒருத்தன் அண்ணன் சத்தம் போட்டான், நான் பொக்குன்னு மூட்டை விட்டேன். தேங்க்யூ. அடுத்து பாக்கியராஜ் சார் அவர்களே நீங்கள் எப்படி கபடி பாடி போய் தோற்று போயிட்டீங்க? இங்க பாருங்க, தனி செய்த ஒரு குத்துவலை கத்துன, அந்த குத்துவலைக்கும் அதுக்கும் ஒரு தனி சமாச்சாரம். நான் கபடினா என்ன கூட தாண்டு கொடுத்தேன். 2 முட்டை பசங்க முறைக்க பார்த்தாங்க, அங்கேயே மூச்சை விட்டேன். பி கேர்ஃபுல், அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து இப்போ வந்துங்க நம்ம விஜயகாந்த் சார் ஒரு படத்தில் பேசின டைலாக், வல்லரசுன்னு ஒரு படத்தில் வில்லன்ட்ட பேசுவார். டேய் வாசிங்கா, அவருக்கு சமைக்க உனக்கு என்ன தொடர்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புறேன்டா. அதுக்குள்ள சுபா சந்திரபாசா மாறுறது, காந்திய மாறுறது ஓங்கையில் தாண்டா இருக்கு. என்னை பொறுத்தளவில் கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாட்டு ஏர்போர்ட்டில் கொண்டா நீ தீர்மானம் பண்ண அதை நான் முறியடிச்சிட்டேன். டேய் கலெக்டர் தான் பண்ணாங்க சரிதான் நிறுத்துறா. உன்னை போல தீவிரவாதியை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அடுத்து மனுஷன் இல்லைங்க, அதாவது வில்லன், நிறைய படத்தில் வில்லனாக வருவார். கேப்டன் பரப்பாட்டில் ஒரு டைலாக், வாடா கொப்புறான வா, என்ன அப்படி பார்க்குற, உன் பேர் எனக்கு தெரியுமா? எல்லாம் வரும்போதே சத்தாங்க. நீ என்கிட்ட மாதம் சம்பளத்தை வாங்கணும், என்ன அடி வாங்கி இந்த மாதிரி வில்லனா ஆக்குறீங்களே. தேங்க்யூ. அடுத்து இப்போ தண்ணியில் வந்து ஜுரம், வியாதி, இது போல் சளி இதெல்லாம் இருக்குது. இப்போ கெட்டுப்போன தண்ணியை குடிச்சிட்டேன் நான். ஒன்று தண்ணி குடித்தாக்க ஒன்று ஜுரம் வரும், இல்லைன்னா அரிக்கும், இல்லைன்னா சளி பிடிக்கும். இப்போ கெட்டுப்போன தண்ணியை குடித்தா என்ன நடக்கும்? ஒரு இடத்துல கெட்டுப்போன தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்களும் வாட்டர் குடிக்கும் பொழுது அதை பார்த்து தான் குடிக்கணும். அதில் பூச்சி இருக்கும், பள்ளி இருக்கும், அதாவது கேட்டுட்டு தான் குடிக்கணும். இந்த வாட்டர் கேனில் டிஷ் வாட்டர்னு ஒன்று இருக்கும், அது வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. வாட்டர் தண்ணின்னு அதை குடிச்சிடக்கூடாது. அதை வந்து பெற்றோர் சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும், தண்ணியை வந்து கேட்டு குடிக்கணும். அந்த வாட்டரும் அதே போல தான் இருக்குது, தண்ணி அதே போல தான் இருக்குது. டிஷ் வாட்டர் அது வந்து பேட்டரிக்கு ஊற்றுறது. பெற்றோர்கள் வந்து கவனமாக அதை வந்து பார்க்கணும். இப்போ அந்த தண்ணி குடித்தனால ஒரு ரியாக்ஷன் உடம்பெல்லாம் அரிக்குது. உங்கள்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்? எல்லாத்துக்கும் வணக்கங்க. கிபி 1954 நடந்த பிரச்சனை தான் கிபி 1087 இங்கே நடந்துச்சுங்க. இதனால் மத்திய அரசாங்கம் அவங்க வேலையை பார்த்தாங்க. தேங்க்யூ. இப்போ நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது ஒன்று என்ன தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியாமல் சிக்னல்
போடாமல் போகிறாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியல, லேடிஸ் ஸ்கூட்டி ஓடுறாங்க, இதில் வந்து இண்டிகேட் போடாமல் போகிறாங்க. ஒரு இண்டிகேட் போடாமல் போனால் இன்னும் ஆக்சிடென்ட், செகண்ட் தான் ஆக்சிடென்ட்டு, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கேன் நான். 2001 ஐயா வக்கீல் ஐயாவுக்கு தெரியும். அதாவது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த டெங்கு காய்ச்சல் இப்போ வந்து இல்லை கொரோனா, அதாவது கையெப்போ தானே அனுப்ப சொல்கிறாங்க. 2001 இந்த கான்செப்டை கொண்டு வந்தேன். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்லையும் கலெக்டர், சிஓ, டிஓ இவங்களோட சப்போர்ட்டில் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து 2 கையுமே இறந்துட்டார் ஒரு பேச்சாளர். அவர் வந்து ஸ்டேஜில் பேசணும். எப்படி பேசுவார்? மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கிழக்கே என்ன நடந்தது, மேற்கே என்ன நடந்தது, தெற்கே வடக்கே, இந்த உலகமே சுற்றுதுப்பா. தேங்க்யூ. இப்போ அடுத்தது என்னென்னா, நாய் எல்லா வீட்லையுமே நாய் வளர்க்கும். நாய் எல்லா வீட்லையுமே நான் வளர்க்குறோம். நாய் வந்து பல் வந்து கொடிய பாய்ச்சல். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு இது இருந்தாலும் நாய் எல்லா வீட்லையும் வளர்க்குறோம். பல் வந்து கொடிய பாய்ச்சல், பூனை பல் கொடிய பாய்ச்சல், முத்தம் கொடுக்கறது, அதை வச்சு அணைச்சிக்கிறது, இது போல் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் ஊசி போட்டாலும் அது டாக்டர்கிட்ட கேட்ட, ஊசி போட்ட நாய் தான் சார் எனக்கு கழிச்சிச்சு, நாய் தான் விஷம் தான் அப்படின்றாங்க டாக்டர். இப்போ ஒரு குட்டி நாய் குறைச்சா எப்படி இருக்கும்? ஒரு 5 விதமான நாய். கைத்தட்டா என்னங்க? சரி, இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது குறைச்சா எப்படி இருக்கும்? இப்போ ஃபைட்டுக்கு குறைக்கும். அதாவது அது வர்க்கத்தை அதுக்கிட்டே விடாது, நம்மளே போனாலும் குறைக்கும். ஃபைட்டுக்கு தயாராகி நல்லா வளர்ச்சிக்கு நல்லா பெருசாக வந்துடும். யாராவது கடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும், அது குறைச்சா அப்படி இருக்கும். இந்த டைமில் ஓடவே கூடாது. நாய் உங்களை குறைச்சி தான் ஓடாதீங்க, அப்படியே நின்றுங்க. அப்படியே அட்வான்ஸில் இருந்தீங்கன்னா அதுவும் நின்றுடும். என்ன அவன் நின்றான் அப்படின்ட்டு, நாய் துரத்துச்சுன்னா ஓடவே கூடாது. இப்போ அழுதுகிட்டே குறைக்க தெரியுங்களா? நைட்டு 12 மணிக்கு அது எதுக்கு குறைஞ்சிட்டு பேய் பிசாசு வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது குறைச்சிட்டு அங்கேயே படுத்துக்கும். தேங்க்யூ. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் டைலாக் எப்படி? அன்னை வழக்கம் முறைய உலக பதினெட்டு கொடுக்கல கண்டா ஒரே கொத்து கண்டா மூச்சு பேச்சு கொண்டு வீச்சு கொண்டு மூச்சு இந்த வானவரை பேரை கேட்டான். நீ எப்படி இருக்கு? தேங்க்யூ. இப்போ இந்த வந்து இந்த பாட்டை வந்து படிக்கும்போது கேட்டிருப்போம். இன்றைக்கி வந்து வயசு அதிகமானாலும் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ப்ரேயர் வந்து எங்கே நடந்தாலும் அந்த பாட்டு சுவையாக இருக்கும். ஜனகணமன அதிநாயக ஜெயக பாரத பாக்கிய விதாதா. இந்த பாட்டு பிடிச்சிருக்குங்களா? எங்கே கை தட்டே காணுங்க, ஏன் சோக மாட்டீங்க கை? இந்த பாட்டை வந்து கிட்டார் மியூசிக்கில் கொடுத்தா அப்படி இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்க்கலாம். மாணவர்களே பார்த்துக் கொள்ளுங்கள், கையொலி எழுப்புங்கள். அதுதான் சிறப்பான தமிழ். கணேசன் அவர்கள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் உயர் ஞானம் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இயற்கையாம் இறைவனை வேண்டுகிறோம். குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் குற்றம் என் தமிழர் மூதாதை எந்த தமிழர் பெருமான் ராவணன்தான் அவன் நாமம் இவ்வுலகம் அறியும். பகுத்தறிவு சிகரம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாடல் வரிகளோடு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தாயின் மடிக்கு நிகர் எதுவுமே இல்லை. தாய் தந்தை குரு கல்வி காட்சி துணைவி குடும்பம் இன்பம் குலவி உறவு சுற்றம் வாழ்க்கை தொண்டு எழுத்து பேச்சு அறிவு மூச்சு நட்பு விருந்து வினை நனவு மறை கனவு மெய்மம் இப்படி 24 சார்பு ஒன்றிய
தமிழர் பண்பாட்டு நாகரிகம் சும்மா வந்து விடவில்லை. ஆயிரம் ஆயிரம் அறிஞர் கவிஞர் புலவர் பெருமக்கள் போற்றி பாடி மகிழ்ந்து புலாவி பாதுகாத்து நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, 10 புறநானூறு, பரிப்பாடல், திருமுருகாற்றுப்படை, பொருநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, மலைபடுகிறான், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டணப்பாடை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, நாலடியார், நான்மணிகளிகை, இன்னார்பதி, இனியவை 40, திருவடிகம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, திருக்குறள், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், 550, 570, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, கார் 40, களவழி 40. இப்படி எண்ணற்ற படைப்புகள் சொல்லி மாளாது என் தமிழ் சொந்தங்களே. என் உரைக்கு வழி சேர்க்கும் விதமாக கோபாலபுரத்து பூம்புகார் சோழ மன்னர், தென்னகத்து தமிழ்பார் புலவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பாடி மகிழ்வித்த புறநானூற்று பாடல். மன்றம் ஒன்றில் இசைவாணன் வீரமலை பொழிகின்றான். மன்றம் ஒன்றில் இசைவாணன் வீரமலை பொழிகின்றான். மக்கள் எல்லாம் மது குடித்த வண்டுகள் போல் மயங்குகின்றனர். மங்களமாய் இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ராகமுடன் மேலும் 10 பாட்டு பாடி என்றார். மலைத்துவிட்ட இசைவாணன் கலைத்து கொண்டு பாடுகிறேன் வேறு கொண்டு என்ன தகை திருவீர் என்றான். வெடுக்கென ஒரு புலவன் எழுந்து நின்று விடையறித்தான் 8 தகை தருவதாக 10 பாட்டிருக்கின்றார். என்ன தகை திருவீர் என்றான். விடையறித்தான் 8 தொகை தருவதாக. இது வெண்ண நியாயம்? இந்த 10 பாட்டிற்கு 8 தொகையா? அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான். ஓஹோ, 500 வேண்டுமா என கடிந்தார் புலவர். 100 வேண்டேன், அதனை திண்டேன் 400 தருகிறோ புலவரிலே, அதுவும் மகத்தில் 400 புறத்தில் 400 என்று வளைத்தன் இசைபாள் வல்லவன். பாட்டுக்கு தொகை கேட்கும் சூழ்ச்சிதனை விட்டு வைப்பீர். பசுபால் தருவோம் தொண்டைக்கு, தேவையினில் முப்பாலை தருவோம் பாடிடுக என்று சொன்னார். முப்பால் திருவதாக முயற்சித்த புலவரையா பொருள் போல் ஒன்றுக்கு இது என் தொண்டை பேசுவன இசைவாணன் எழுந்துவிட்டான். பொருள் போல் ஒன்றுக்கு நீண்ட வீரர் கலைத்து எழுந்தேன் நெடுநல் வாடைப்பட்டதாலே. தொன்மை, முன்மை, மேன்மை, எண்மை, ஒன்மை, வன்மை, வாய்மை, தூய்மை, அன்மை, வாய்மை, தூய்மை, செம்மை, இன்மை, வன்மை, வாய்மை, இப்படி எண்ணற்ற படைப்புகள் சொல்லி மாளாது என் தமிழ் சொந்தங்களே. என் உரைக்கு வழி சேர்க்கும் விதமாக கோபாலபுரத்து பூம்புகார் சோழ மன்னர் என்று பிறவி என்பது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நோயை குணமாக்குகின்ற ஆற்றல் படைத்தவராக, அது இப்ப சர்க்கரை நோய் தான் ரொம்ப கொடுமையான நோயாக இருக்கிறது. மருந்து தந்து குணமாக்கக்கூடிய நுட்பமானவர், அறிவுடையவர், சிறந்தவர். திருவையாற்றிலே RR மருத்துவமனை என்ற அருமையான மருத்துவமனையை வைத்து இந்த நூலினை தமிழ் பேரவை, வாங்க நெல்லுங்க, தமிழ் பேரவையினுடைய சார்பாக ஐயாவுக்கு வாக்குங்க வாக்குங்க வாழ்த்துக்கள்யா. மருத்துவர்னு சொல்றதே பெருமையா இருக்குது. தலைவர் அவர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை விருத்தாக்கிக் கொள்கிறேன். எனது மேடையேற்றம் இதுவே முதன்முறையானது. இதற்காக நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். இதனை தொடுத்து தமிழை பற்றி, தமிழ் இனிமையின் இனியவள், தமிழ் இனிமையின் இனியவள், தமிழ் என்பது பெண்மையின் கூற்றா, தமிழ் என்பது பெண்மையின் கூற்றா, இல்லை மென்மையின் கூற்றா? ஆயுதங்களை தாங்கி போர் புரிந்த என் பாட்டனும் பூட்டனும் வளர்த்த தமிழல்லவா நீ? ஆயுதங்களை தாங்கி போர் புரிந்த என் பாட்டனும் பூட்டனும் வளர்த்த தமிழல்லவா நீ? என் இதயம் கனிந்த கலைஞர்களின், என் இதயம் கனிந்த கலைஞர்களின் படைப்பாற்றலும் நீயே, படைப்பாற்றலும் நீயே. என் இந்திய தாயின், என் இந்திய தாயின் அம்மா என்ற அழுகுரலும் ஆனந்தமும் நீயே. அம்மா என்ற அழுகுரலும் ஆனந்தமும் நீயே. ஆ என்னும் தமிழ் எழுத்தாய், ஆ என்னும் தமிழ் எழுத்தாய் உயிரில் நின்று உயிரெழுத்தானாய். இக்கென்று இக்கணம் தோன்றினாய். கா
என்ற கர்வம் நீங்கி நாய் என்று முடிவுரையும் தந்தாய். நடத்தி இப்பொழுது மே திங்களில் ஆண்டு விழா நடத்துகிறார். காலையில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் எவ்வளவு ஆண்கள் கை தட்டினீங்கன்னா பெண்கள் கை தட்டினீங்கன்னா நிறைய நகை சேருதான். அதே மாதிரி ஆண்கள் கை தட்டினீங்கன்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் நல்லா கை தட்டி முதல்ல ஒரு நல்ல பாடலை கொடுப்போம். அதன் பிறகு ஐயா அவர்கள் சொற்பொழி ஆற்றுவார்கள். தெய்வம் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெய்வெல்லாம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே. பழஞான பசியாரே பழனிக்கு வந்தவன் பழஞான பசியாரே பழனிக்கு வந்தவன் பழமுதே சோலையே பசியாரின்றவன் பழமுதே சோலையே பசியாரின்றவன் பசியாரே என்றவன் அருளெல்லாம் முருகனே தெய்வெல்லாம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே. குன்றெல்லாம் ஆள்பவன் புகழாக வாழ்பவன் குன்றெல்லாம் ஆள்பவன் புகழாக வாழ்பவன் குலவள்ளி காந்தனவன் குருதிக்கு வேந்தனவன் குலவள்ளி காந்தனவன் குருதிக்கு வேந்தனவன் பூவாரும் ககளிலே பேரருள் மொழி வீசும் பூவாரும் ககளிலே பேரருள் மொழி வீசும் நாவார பாடுகையில் நலமாடு வேலனவன் நாவார பாடுகையில் நலமாடு வேலனவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெய்வெல்லாம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே. நன்றி. நடக்கிறான் சின்ன கண்ணன் நடக்கிறான்